السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நன்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களின் வரலாறும் அவற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்ற தலைப்பில் நம்ம தொடர் பயானை பார்த்துட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அதில் இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் இறக்கியதுக்கப்புறம் அவருடைய சந்ததிகளில் ஆதம் நபியிலிருந்து கிட்டத்தட்ட 10 தலைமுறை வரைக்கும், 10 தலைமுறைனா என்ன, 60 வருஷமாக ஒரு தலைமுறைன்றது, 100 வருஷமா, அல்லது அதை விட கூடுதலான எண்ணிக்கையா என்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது குறித்து சரியான விவரத்தை அல்லாஹ் தான் அறிந்தவர். எனினும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் தெரியப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் தஆலா ஆதம் நபி இந்த உலகத்தில் அனுப்பினதுக்கப்புறம் ஆதம் நபியிலிருந்து அவங்களுடைய சந்ததிகளில் கிட்டத்தட்ட 10 தலைமுறை வரைக்கும் அவங்க எல்லாருமே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய தௌஹீத் கொள்கையில் இருந்தார். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எதையுமே இணையாக்கக்கூடாதுன்ற கொள்கையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் என்ன, அவங்க இடத்துல ஷிர்க் வருது. அல்லாஹ் தஆலா நூஹ் நபியை தூதராக அனுப்புகிறான். ஆக இளமைக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், முதலாவது விஷயம், இந்த உலகத்தில் முதல்ல என்ன இருந்ததுன்னு சொன்னால் தௌஹீத் தான் இருந்துச்சு. ஷிர்க் என்பது அதில் நுழைந்தது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைக்கும் போது எப்படி படைச்சான்னா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடியவனாக இருக்கிறன்ற கொள்கையில் தான் படைச்சிருக்கிறான். ஆதம் நபியிலிருந்து கிட்டத்தட்ட 10 தலைமுறை வரைக்கும் இப்படி தான் இருந்தாங்க, ஷிர்க் இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன, இந்த பூமியில் ஷிர்க் என்பது வந்தது. அப்போது ஷிர்க் என்பது தௌஹீது கொள்கைக்கு எதிராக மனிதனுடைய உள்ளங்களில் நுழைந்த ஒரு அம்சம். அப்போது அடிப்படை என்ன, தௌஹீத் தான். இது எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, குல்லு மௌலூதி யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரத்தில் தான் பிறக்குது, இயல்பில் தான் பிறக்குது. அது என்ன ஃபித்ரத்து, அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அவன் தான் உண்மையான ரப்பு, அவனுக்கு மட்டும்தான் நம்ம வணக்கத்தை செலுத்தணும், அவனுக்கு எந்த ஒன்றையும் நம்ம இணையாக்கக்கூடாது என்கின்ற அந்த ஃபித்ரத்தில் தான் குழந்தை பிறக்குது, அந்த இயல்பில் தான் குழந்தை பிறக்குது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி, அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் நெருப்பை வணங்கக்கூடியவங்களாகவும் மாற்றிடுறாங்க. சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ். ஆகவே மனிதனுடைய இயல்பு என்பது தௌஹீத் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நூஹ் நபி இந்த உலகத்தில் ஷிர்க் தோன்றும் போது என்ன செய்கிறாங்க, வராங்க. எப்படி இந்த உலகத்தில் முதல்ல ஷிர்க் தோன்றுச்சு அப்படின்றத பற்றி பாருங்க. நூஹ் நபியுடைய சமுதாயம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் அவரிடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் பாருங்க, வகாலு லா ததருன்ன ஆலிஹதகும் வலா ததருன்ன வத்தம் வலா சுஆஅம் வலா யகூஸ வயஊக வநஸ்ரா. நூஹ் 71வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். நூஹ் நபி அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க காலங்காலமாக ஒரு சில பேரை வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் அவங்க தன் சமூக மக்கள்கிட்ட, மக்களே, நீங்கள் உங்களுடைய தெய்வங்களை வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டுறாதீங்க. எந்த தெய்வங்கள், வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், இந்த 5 பேர். இவங்கெல்லாம் யார், ஒரு காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் அந்த மக்கள் முன்னாடி வாழும்போது அவங்க அந்த ஊரில் நல்ல மக்களாக அறியப்பட்டவங்க. அவர்கள் ஊரில் நல்ல மக்களாக அறியப்பட்டவங்க. ஊரில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, நல்லவங்களுக்கு தானே செய்வாங்க. அது மாதிரி அந்த சமூக மக்கள்கிட்ட நல்லவர்களாக அறியப்பட்டவங்க. அவங்க மரணிச்சதுக்கப்புறம் ஷைத்தான் அவங்கள்ட்ட வரான், அவங்களுடைய மனசில் அந்த எண்ணத்தை போடுறான், அவங்களோட நல்ல மக்கள்லாம் வாழ்ந்துட்டு போனாங்க, அவங்களாம் மரணிச்சிட்டாங்க, அவங்களுடைய நினைவார்த்தமாக அவங்களுடைய ஞாபகார்த்தமாக ஏதாவது செய்யுங்களேன், அவங்களுடைய தோற்றத்தை ஏற்படுத்துங்களேன், அவங்களுடைய உருவப்படங்களை நீங்கள் உருவாக்குங்களேன், அவங்களை போன்ற வடிவங்களை நீங்கள் வடிவமைங்களேன் என்கின்ற மாதிரி ஷைத்தான் அந்த எண்ணத்தை போடுறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களை போன்ற தோற்றத்தில் உருவங்களை எழுப்புறாங்க, சிலைகளை உருவாக்குறாங்க. அவர்கள் வணங்கல அந்த சிலைகளை. எதுக்காக வேண்டி அவங்க உருவாக்குனாங்க, இதை பார்த்தா
அந்த முன்னோர்களுடைய ஞாபகம் நமக்கு வரணும். அந்த உருவங்களை பார்த்த உடனே நமக்கு அந்த முன்னோர்களை பற்றி ஒரு எண்ணம் வரணும் என்பதற்காக உருவாக்கினார். அவங்க செஞ்சுட்டாங்க. பிறகு அடுத்த தலைமுறை வந்துச்சு. என்னாச்சு? இல்மு மார்க்க கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 எந்த உருவப்பட்ட நடப்பட்ட அந்த சிலைகள் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக எழுப்பினாங்களோ கடைசியில் அவை வணங்கப்படக்கூடிய நிலைக்கு போய் ஆளாயிட்டார். அவை வணங்கப்படக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார். சேத்தான் அவங்களை கொண்டு போய் நிறுத்தினான். அந்த தெய்வங்களை அவங்க வணங்குறாங்க. இந்த 5 நல்லடியார் என்ற பேரில் உருவானவங்க பிறகு என்ன ஆயிட்டாங்க? தெய்வங்களாக மாற்றப்பட்டார். வணக்க வழிபாடுகள் அவங்களுக்கு செலுத்தப்பட்டுச்சு. அப்போ அதைத்தான் என்ன செய்கிறாங்க? நூஹ் நபி முதல் அந்த சமூக மக்கள்கிட்ட வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, யா கௌமி உஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. 7வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என் சமூக மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். அவனுக்கு நீங்கள் எந்த ஒன்றையும் அவனுக்கு நீங்கள் இணையாக நீங்கள் என்ன செய்ய வேறு யாரையும் நீங்கள் வணக்கத்துக்குரியவனா நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் தான் நீங்கள் வணங்கணும். வேறு எந்த ஒரு வணக்கத்திற்குரிய தெய்வமும் வணக்கத்திற்குரிய இடம் உங்களுக்கு இல்லை என்று தன் சமூக மக்கள்கிட்ட நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணுறார். இந்த உலகத்தில் நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான தலையாய நோக்கம், அடிப்படையான நோக்கம் என்னன்னா ஆட்சியை பிடிக்கிறது கிடையாது. இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கெல்லாம் நபிமார்கள் வரலை. அவங்க வந்து அடிப்படையான நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறோம். 16வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஸ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நம்ம என்ன செய்தோம்? தூதர்களை அனுப்பணும், ரசூல்மார்களை அனுப்பணும். அப்போ அந்த ரசூல்மார்கள் அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் என்ன? அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்க, தாகூத்துகளை விட்டு விலகி கொள்ளுங்கள். இதைத்தான் அவங்க வந்து எல்லாரும் சொன்னாங்க. எல்லா தூதர்களும் சொன்ன அடிப்படையான செய்தி இதுதான். இதை சொல்கிறதுக்கு தான் தூதர்கள் எல்லாம் அனுப்பணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கணுன்றது, அவனுக்கு இணையாக்காமல் இருப்பது என்பது மிக மிக முக்கியம். நன்மையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மையிலேயே பிரதானமானது இதுதான். தீமையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீமையிலே பிரதானமானது ஷிர்க் தான். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் நன்மையை வரோம், தீமையை தடுக்கிறோம். என்ன நன்மையை வாங்க? சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள், இன்ன தீமைகள், மற்ற தீமைகள், அதை நாங்கள் தடுக்கிறோன்னு ஷிர்க்கை விட்டு விடுவாங்க. அதே மாதிரி தீமை தடுக்க இந்த விஷயத்தில் நன்மையை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தொழுகையின் பக்கம் வாருங்கள், நன்மையின் பக்கம் வாருங்கள், நல்ல விஷயங்களின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பாங்க. அதை விட பிரதானமானது அடிப்படையானது தௌஹீது, அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அதை விட்டு விடுவாங்க. இப்படி ஒருத்தவர் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு அவர் தொழுவதுனாலேயோ நன்மையான விஷயங்களை செய்கிறதுனாலையோ எந்த பயனும் கிடையாது. ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையான கொள்கை இதுதான். அதைத்தான் நூஹ் நபி முதல்ல சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட பாருங்கள், மக்கத்து காஃபிர்கள்ட்ட எத்தனையோ சமூக பிரச்சனைகள், சமூக குற்றங்கள்லாம் இருக்குது. முதல்ல எதை நோக்கி அந்த மக்கள் அழைத்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது. அந்த மக்கள்கிட்ட வந்து என்ன இருந்துச்சு? குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள், மது, எத்தனையோ விதமான விபச்சாரம் போன்ற எத்தனையோ தீமைகள் இருந்தது. அதெல்லாம் தடுத்தாங்க. ஆனால் முதல்ல எதை சொன்னாங்க? அவங்கள்ட்ட லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கொள்கையை சொன்னாங்க, ஷிர்கை குறித்து எச்சரிக்கிறாங்க. இதுதான் பிரதானமானது. இதுக்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் ரசூலாவுடைய பணியே இருந்துச்சு. இதைத்தான் ரசூலா சஹாபாக்கள்கிட்டே சொன்னாங்க. பாருங்கள், சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் என்ற சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் யமன் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது சொல்கிறாங்க, அவ்வல மா ததுஉ இலைஹி பி ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ். முஆதே, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் போகிறீங்க யமன் நாட்டுக்கு. அந்த மக்களை நீங்கள் முதல்ல எதை நோக்கி அழைக்கணும்? லா இலாஹ இல்லான்னு சொல்லக்கூடிய இந்த கலிமாவை நோக்கி நீங்கள் அழைக்கணும், தௌஹீதை நோக்கி நீங்கள் அழைக்கணும், ஷிர்கை குறித்து எச்சரிக்கணும். அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அதை அவங்க விளங்கிக்கிட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ் 5 வேளை தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான்றது சொல்லுங்கண்ணா. இப்போ தொழுகை இபாதத்தில் அப்புறம் தான். முதல்ல என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வரணுன்ற கொள்கையில் சரியாக இருக்கும். இதைத்தான் நூஹ் நபி தன் சமூக மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கொடுத்த பதிலை பாருங்கள். என்ன பதிலை கொடுத்தாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 11வது அத்தியாயத்தில் 27வது வசனம், மா நராக்க இல்லா பஷரன் மிஸ்லனா வமா நராக்க இத்தபாக்க இல்ல அல்லதீன ஹும் அராதுன்னா பாதியர் ரை வமா நரா லக்கும் அலைனா மின் ஃபத் பல் நதுன்னுக்கும் காதிபீன். நூஹ் நபிகிட்ட அவங்க சமூக மக்கள் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் நான் அல்லாஹ்வை தான் வணங்குங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? உங்களை ஒரு மனிதனாக தான் பார்க்குறோம், எங்களை மாதிரி நீங்களும் ஒரு மனிதர், நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்கணுமா? இங்கிட்ட மாதிரி என்ன செய்தாங்க சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க? முதல்ல
உங்களை வந்து நீங்கள் என்ன எங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயத்தை சொன்னாங்க, நூஹே யாரெல்லாம் பெண்கள் தரப்பு தயவுசெய்து கொஞ்சம் பேசாதீங்க, அமைதியாக இருங்க. அடுத்து ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நூஹே பார்த்துக்கிடுங்க, என்ன உங்களோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள்லாம் யார் தெரியுமா, உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள்லாம் யார் தெரியுமா, அவங்கெல்லாம் ரொம்ப சிந்திக்கக்கூடியவங்களாம் கிடையாது, அவங்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு கீழானவங்க அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ரொம்ப சாதாரணமானவங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அடுத்து மூணாவது, எங்களோட உங்களுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, நாங்கள் உங்களை என்ன செய்கிறோம், ஒரு பொய் சொல்லக்கூடியவராக நாங்கள் உங்களை யூகிக்கிறோம் கருதுகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது மலக்கு அதாவது நபிமார்களுடைய பிரச்சாரத்தை தூதருடைய பிரச்சாரத்தை மறுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வாதத்தை வச்சாங்க. இந்த வாதங்கள்லாம் ஒரு ஏற்புடைய வாதம் தான். சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை ஒரு மனிதனாக தான் பார்க்குறோம் அப்படின்னு. ஏன் மனிதனாக பார்த்தா என்ன, மனிதன் சொல்லக்கூடிய கருத்து தான் ஏற்றுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இன்றைக்கி வந்து அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி யாரெல்லாம் உண்மையான கொள்கையை சொல்லுமோ சத்திய கொள்கையை சொல்லுமோ அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்களோ அவங்க எந்த கொள்கையில் இருப்பாங்க, அசத்திய கொள்கையில் இருப்பாங்க. அந்த அசத்திய கொள்கை யார் உருவாக்கிட்டு இருந்தா, அதுவும் மனிதன் தானே. அப்போ மனிதன் உருவாக்கியதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா நீங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதராக அனுப்பப்பட்டு நபியாக அனுப்பப்பட்டு அல்லாஹ்வினுடைய இறை செய்தியை எடுத்து சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளுமோ சைத்தான் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட வீணான வாதங்களை ஏற்படுத்தி இது மனித வார்த்தை, நீங்கள் மனிதன் மாதிரிலாம் இருக்கீங்க, உங்கள் பேச்சை நாங்கள் ஏன் கேட்கணும், அப்போ டார்வின் மனிதன் இல்லையா, மற்ற லெனின் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறாங்க, அந்த கொள்கை இந்த கொள்கை, இவங்களாம் யார், இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க, இவரெல்லாம் மனிதர்கள் தானே. அப்போது இந்த ஒரு வாதமே அடிப்படையற்ற ஒரு வாதம். அடுத்து ரெண்டாவது வாதம் பாருங்கள், என்ன, உங்களோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் ரொம்ப சிந்திக்கக்கூடியவங்க கிடையாது, அவங்கெல்லாம் சாதாரண ஒரு தாழ்ந்த ஒரு மக்கள் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது காலங்காலமாக வந்து நபிமார்களோடு பின்பற்றக்கூடிய மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அவங்களோட சாதாரண மக்கள் இருக்கிறாங்க, புரிதல் உள்ள மக்கள் கிடையாதுன்னு சொல்லி. இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்னா ரொம்ப இலகுவான மார்க்கம். இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கு ஐக்கியம் இவ்வளோ இருக்கணும், இந்த மார்க்கத்தை விளங்குறதுக்கு இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டாலே ஒருத்தவங்க படிப்பறிவு இல்லைன்னா கூட எல்லா ஒரு தூதரே படிப்பறிவு இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்க என்ன தூதராக அனுப்பப்பட்டாங்க. அப்போ அல்லாஹாலா இதன் மூலமாக நமக்கு என்ன செய்கிறான், யாருக்கு அல்லாஹ் புரிதலை கொடுத்துருக்கிறானோ நல்ல எண்ணத்தை கொடுத்துருக்கிறானோ அவர்கள் பெரிய சிந்தனை திறன் உள்ளவங்களாக இருக்குன்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய செய்திகள் கேட்டால் இலகுவானது, விளங்குவதற்கு மிக இலகுவானது, எளிமையானது. அல்லாஹ் என்ன செய்யறான் அதை விளக்குவோம். அப்புறம் அந்த மக்கள் சொன்னாங்க, அவங்க சாதாரணமானவங்க, இந்த சாதாரணமானவங்க தாழ்ந்தவங்கன்ற கருத்தை வைத்து அவர்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்கன்ற கருத்தை அவங்க எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஏழ்மையில் இருப்பது வந்து ஒரு இழிவான அம்சம் கிடையாது. நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொன்னாங்க, உங்களோட இருக்கவங்களா இழிவடைந்தவர்கள் அப்படின்னா. இழிவு என்பது என்ன, வறுமையில் ஒருத்தர் இருக்கிறாங்க அது இழிவு கிடையாது. இழிவு என்பதை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுமையில் ஒருத்தருக்கு அது இழிவா, நிச்சயமாக இழிவு இல்லை. அப்போ வறுமையில் இருப்பது இழிவு என்றால் நபிமார்களில் பல பேர் ரசூலாவை பற்றி நம்ம படிக்கிறோம், அவங்களுடைய வீட்டில் அவங்க தொடர்ந்து என்ன செய்யலை அடுப்பெரியல அப்படின்றத பார்க்குறோம். ரசூலாவும் ஏழ்மையில தான் வாழ்ந்தாங்க. அப்போ ஏழ்மை என்பது அடிப்படையில் வந்து இழிவானது கிடையாது. இதைத்தான் அவங்க காரணமாக சொன்னாங்கன்னா இது ஒரு ஏற்புடைய வாதம் கிடையாது. அடுத்து ரெண்டாவது ஒரு வாதம், இழிவடைந்தவர்கள் அவங்களோட இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய ஒழுக்கம் சரியில்லை, அவங்களுடைய அகலாக்கு சரியில்லை அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னா இது ஒரு பொய்யான வாதம். ஏன், நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அவங்க என்னவா இருக்க மாட்டாங்க, இழிவானவங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மக்கள்லையே ஒரு முன்னோடியாகவும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்குறோம், சஹாபாக்களை பார்க்குறோம், அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் அவங்களை பின்பற்றிய மக்களை பார்க்குறோம். அகலாக் என்று சொன்னால் அவங்கள்ட்ட தான் நம்ம பார்க்க முடியும், ஒழுக்க மாண்புகளை அவங்கள்ட்ட தான் நம்ம பார்க்க முடியும். அல்லாவே சஹாபாக்களை சிலாகித்து பல இடங்களில் சொல்கிறோம், அவங்க வந்து உள்ள பரிசுத்தமானவங்க, நல்ல எண்ணம் உள்ளவங்க, இபாதத்தில் பேணுதல் உள்ளவங்க, அவங்க உண்மையாளர்கள், அவங்க வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறோம். ஒருபோதும் நபிமார்களை பின்பற்றக்கூடியவங்க இழிவானவங்க கிடையாது. அவங்களுடைய ஒழுக்க மாண்புகள் நிறைவானதாக இருக்கும். நம்ம கூட பார்க்குறோம், நீங்கள் எத்தனையோ குற்றவியல் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்றவங்க பேர்லாம் என்னவா இருக்கும், ஏத்திஸ்ட்டு, அதாவது நாத்திகனாக இருப்பான், அல்லது கிறிஸ்தவனாக இருப்பான், அல்லது வேறு ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான். முஸ்லீம்கள் வந்து தவறுக்கு அப்பாற்பட்ட பரிசுத்தவான்கள் சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன செய்யுது, ஒழுக்க மாண்புகளை சொல்லுது. ஒழுக்க மாண்புகளுக்கு மாற்றமாக நடக்கிறவங்க மார்க்க எச்சரிக்கை செய்யுது. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் உங்களுடைய வாதம் என்ன சரியானது கிடையாது. அடுத்து மூணாவது வாதம் என்ன, உங்களுக்கு எங்களோட என்ன ஒரு பெரிய சிறப்பு இருக்குது, நபிமார்களை பார்த்து அவங்க மக்கள் சொன்னது உங்களுக்கு எங்களோட என்ன சிறப்பு இருக்குது, என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்குறோம். என்ன சிறப்பு தேவை, அல்லாஹ் அவங்கள தூதராக்கியிருக்கான், இந்த சிறப்பு போதாத, இதை விட என்ன சிறப்பு வேணும். மலக்குமார் இந்த உலகத்தில் வாழ்கிறதா இருந்தால்
அல்லாஹ் மலக்கையே நபியா அனுப்பியிருப்பான். உலகத்துல பூமியில மக்கள் வாழ்றதுனால மனிதர்கள் ஒரு ஆளை தான் என்ன செய்ய முடியும், மலக்காக அனுப்ப முடியும். இந்த வாதங்கள்லாம் என்ன ஏற்புடைய வாதங்களே கிடையாது. அவர்கள் இதெல்லாம் நினைச்சு என்ன செய்தாங்க, செய்துக்கு சொல்லிக்கிட்டு தங்களை பெரிய ஒரு ஏற்புடைய வாதம் மாதிரி அவங்க கருதுனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த மக்கள் இப்படிலாம் அவங்கள சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. கிட்டத்தட்ட நூஹ் நபியை பார்த்தீங்கன்னா, நூஹ் நபியை பற்றி நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 950 ஆண்டு காலம் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது நமக்கு ஒரு பெரிய படிப்பினை இருக்குது. என்ன, நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவோம், நம்ம குடும்பத்தில் கூட இருக்கட்டுமே, ஒரு முறை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், முடிவு பண்ணுறோம் இது தேராது கேஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை, தொடர்ந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு 950 ஆண்டு காலம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. கடைசி கட்டம், இனி வந்து நேர்வழியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை என்ற பல சந்தர்ப்பங்களை சொன்னதுக்கப்புறம் பொறுமையை கடைபிடித்து அது கடைசி கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, ரப்பே இந்த பூமியில் காஃபிர்களில் எந்த ஒருவரையும் நீ விட்டு விடாத. ஏன், அவங்கள நீ விட்டுட்டான்னு சொன்னால் உன்னுடைய நல்லடியாரில் அவங்க வழிகெடுத்துடுவாங்க. மேலும் அவங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, பாவிகளாகவும் காஃபிராகவும் தான் இருப்பாங்க. அதனால் அவங்க விடாதீங்க என்று அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. அல்லாஹ் நூஹ் நபியை பிரார்த்தனை ஏற்றுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் கமர்ல 54வது அத்தியாயத்தில், ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபந்தஸிர். அவங்க நூஹ் நபி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ரப்பிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க, அல்லாஹ் நான் மிகைக்கப்பட்டுட்டேன், ஏன்னா அந்த மக்கள் மிகைச்சிட்டாங்க, நான் இழப்புக்குள்ளாயிட்டேன், என்ன அவங்க மிகைத்து விட்டார்கள் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், உடனே ففتحنا أبواب السماء بماء منهمر وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر. பிறகு அல்லாஹ் என்ன பண்ணுறான், வானத்தினுடைய வாயில்களை திறந்துடுறான். வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மழை பொழிதா பரவாயில்ல, மேகமே திறக்கப்பட்ட மாதிரி மழை கொட்டுன்னு கொட்டியது. அது மட்டுமா, பூமியிலிருந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீரூற்றை ஏற்படுத்துகிறான். மேலே இருந்தும் தண்ணி, கீழே இருந்தும் தண்ணி பொங்குது. இப்படியாக தண்ணீருடைய மட்டம் பெருகிட்டே போகுது. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்ணுறான், நூஹ் நபியை ஒரு கப்பலை நீங்கள் செய்யுங்க, அந்த கப்பலில் முஃமின்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் ஏற்றிக்கொண்டு நீங்கள் பயணமாகுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி நூஹ் நபி செய்தாங்க அப்படின்றது நாம் பார்க்குறோம். இப்படியாக அந்த மக்கள் அந்த வெள்ளத்தை கொண்டு அழிக்கப்பட்டாங்க. அந்த வெள்ளத்தினுடைய அழிவு அந்த மக்களுக்கு என்ன, அனைவருமே அழிக்கப்பட்டாங்கன்றதை பார்க்குறோம். அதிலிருந்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன தெரியப்படுத்துகிறான்னா, யார் இந்த பூமியில் வாழும்போது தூதர்களை பின்பற்றி வாழ்கிறாங்களோ மறுமையினுடைய வெற்றி மட்டுமல்ல, இம்மையினுடைய வெற்றி அவங்களுக்கு இருக்குது. ஆகவே தான் நூஹ் நபியினுடைய அந்த சமூகம் அழிக்கப்பட்ட போது ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த கப்பலில் பயணம் செய்ய வைத்து அவர்களை காப்பாற்றினான் என்பதை பார்க்கணும். அதில் பாருங்கள், நூஹ் நபி அந்த கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஓரத்தில் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல பார்க்குறாங்க, ஒரு மேட்டான இடத்துல தன்னுடைய மகனை பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, யா புனைய ரக்கப் மஅனா வலா தகுன் மஅல் காஃபிரீன். என்ன தருமை மகனே, என்னோட நீ பயணம் ஆயிடுப்பா, காஃபிரோடு நீ ஆயிடாதுன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதுக்கு நூஹ் நபி அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்கிறாங்க. இந்த கட்டளை அல்லாஹ் வந்து இறக்கி, இந்த வேதனை என்பது அதாப் என்பது நல்ல மக்கள் மட்டும்தான், நேர்வழியில் பயணிக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதனால் நேர்வழியில் வந்துடு என்று எச்சரிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான். நூஹ் நபி சொன்னது வஹியினுடைய செய்தி அவனுக்கு எச்சரிக்கிறாங்க. அவன் தன்னுடைய அறிவை கொண்டு வந்து அங்கே வைக்கிறான். என்ன சொன்னா, சஆவி இலா ஜபரின் யஸிமுனி மினல் மா. அவன் சொல்கிறான், நான் வந்து மலையினுடைய பெரிய உச்சியில் போய் ஒரு ஹோட்டலில் போய் என்ன செய்திருவேன், குன்றில் போய் உட்காந்துக்கிடுவேன், அங்கேருந்து நான் காப்பாற்றிக்கிறேன் தண்ணியிலேருந்து என்ன செய்கிறான் சொல்கிறான். அதுக்கு நூஹ் நபி சொல்கிறாங்க, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ் இல்லா மன் ரஹிம். 11வது அத்தியாயத்தில் இந்த 40வது 41வது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் வருது. இப்போ நூஹ் நபி சொல்கிறாங்க, இன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையிலிருந்து யார் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றானோ அவங்கள தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, பாதுகாப்பை பெற முடியாது, யாருக்கும் பாதுகாப்பு கிடையாதுன்றாங்க. உடனே பெரிய என்ன லபை நோமல் மௌஜ், அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய மலையை போன்ற ஒரு அலைக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, அவனை இழுத்து கொண்டு அவனும் அழிக்கப்பட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெரியப்படுத்துகிறான். ஆக நிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இதன் மூலமாக நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னாடி, அல்லாஹ்வுடைய விதிக்கு முன்னாடி ஒரு மனிதன் என்னத்தை தான் தன்னுடைய அறிவை கொண்டாலும் சரி, தன்னுடைய பெரிய அதிகாரத்தை திரட்டினாலும் சரி, தன்னுடைய பெரிய அறிவை கொண்டு வந்து வச்சாலும் சரி, ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு முன்போ அல்லாஹ்வுடைய விதிக்கு முன்போ மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இதே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ வஹி என்று வரும்போது ஒரு மனிதன் அதற்கு என்ன செய்யணும், அடிபணிய வேண்டும், அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் இந்த சம்பவத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அறியறோம். ஆக இப்படியாக அல்லாஹ் தஆலா நூஹ் நபி என்ன செய்கிறான், இந்த விஷயத்தை காப்பாற்றுறோம். ஆக நூஹ் நபி சம்பந்தமான வரலாற்றில் சில முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொன்னேன். நூஹ் நபியை பற்றி அறியக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நூஹ் நபிக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பில் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால்,
அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது தூதர். நூ நபி அவங்களுக்கு முன்னாடி, நூ நபிக்கு முன்னாடி ஆதம் நபி வந்தாங்க, ஆனால் அவங்க நபியாக தான் இருந்தாங்க. ஆனால் நூஹ் நபி யாரு? அவர்கள் முதல் அனுப்பப்பட்ட தூதர். இதற்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். மக்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் அந்த சிபாரி சம்பந்தமான ஒரு ஹதீஸ், பெரிய ஹதீஸ் வரும், நீங்களாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க பயான்ல. மக்கள் ஒவ்வொரு நபிமார்கிட்ட போவாங்க, முதல்ல யார்கிட்ட போவாங்க? ஆதம் நபிகிட்ட போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி இந்த கனியை சாப்பிட்டேன், அல்லாவுடைய கோபத்திற்காலான, நீங்கள் நூஹ் நபிகிட்ட போங்க. நூஹ் நபிகிட்ட மக்கள் என்ன சொல்லுவாங்க? நூஹே, நீங்கள் தான் அவ்வளவு ரசூல், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முதல் தூதர்ன்றாங்க. அப்போ நூஹ் நபி யாருன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது தூதர். அவங்களுக்கு முன்னாடி வந்தது நபி. அப்போ நபிக்கும் தூதருக்கும் மார்க்கத்தில் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நபி என்று சொன்னால் சொல்லுவாங்க நுப்பிய பியக்ரா ஒரு சில பின் முத்தர்சின். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இக்ரா பிஸ்மி என்று சொல்லக்கூடிய வசனத்தை கொண்டு நபியாக்கணும். யா யுவல் முத்தர்சிர் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை இறக்கியதை கொண்டு தூதராக ஆக்கணும், ரசூலாக்கணும். என்ன அர்த்தம்? நபின்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களுக்கு இறை செய்தியை கொடுப்பான், அவங்களுக்கும் வேதம் கொடுக்கப்படும். ஆனால் அவங்க என்ன செய்யப்படாது? கட்டளையிடப்பட மாட்டாங்க. இதை நீங்கள் எடுத்து சொல்லணும், நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி கட்டளையிடப்படாது. ஆனால் அந்த காரியத்தை அவங்க செய்வாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை கொடுக்கப்படாது. இது யாரு? நபி. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இக்ரா பிஸ்மி ரப்பிக்க வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயுமே மக்கள்கிட்ட நீங்கள் எத்தி வைக்கணும், செய்தியை சொல்லணுன்ற சம்பவம்லாம் இருக்காது. ஆனால் அதே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா யா யுவல் முத்தர்சிர், போர்வையை போர்த்து கொண்டிருப்பவர், கும் ஃபஅன்திர், எழுந்திருப்பீராக, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாம்? வெளிப்படையா மக்களுக்கு இதை எட்டி வைக்கணுன்ற கட்டளையை சொல்கிறோம். அப்போது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்குள்ள வித்தியாசம் இதுதான். நபிமார்களுக்கு அல்லாஹ் இறை செய்தியை கொடுப்பான், வேதத்தை கொடுத்தாலும் கட்டளையிடப்பட மாட்டாங்க, எத்தி வைக்கணும். தூதர்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் செய்தியை கொடுத்துட்டு வேதத்தை கொடுத்துட்டு அதை எத்தி வைக்க வேண்டும் என்று கட்டளையிடுவான். ஆக அப்படிப்பட்ட தூதர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூதர்கள் கிட்டத்தட்ட 313 பேர் இருக்காங்க. ரசூல்மார்கள் 1,14,000த்துக்கும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ தூதராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே, ரசூலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருமே நபியாக இருப்பாங்க. நபியாக இருக்கிற எல்லாரும் என்ன ஆக முடியாது? ரசூலாக முடியாது. ஆக இந்த மாதிரி சில அடிப்படையான விஷயங்களை இந்த தூதர் சமமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நூஹ் நபியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒன்று. அவர்கள் என்ன? உல் அஸ்ம். அல்லாஹ் தஆலா தூதர்களில் 5 பேரை மிக சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கியிருக்கோம். உல் அஸ்முன்னு சொல்கிறான், உறுதி மிக்கவங்க. ஃபஸ்பிர் கமா சபர உல் அஸ்மி மினர் ரசூல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தூதரே எப்படி இந்த உல் அஸ்முடைய அந்த தூதர்கள், உறுதிமிக்க அந்த தூதர்கள் இருந்தாங்களோ அது மாதிரி நீங்கள் சபர் செய்யுங்கன்னு. அந்த உல் அஸ்முடைய 5 தூதர்கள், உறுதிமிக்க 5 தூதர்களில் ஒருத்தவங்க தான் யார்? நூஹ் நபி. அடுத்து யார்? இப்ராஹிம் நபி. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம். அடுத்து 4வது ஈசா அலைஹிஸ்ஸலாம். 5வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 தூதர்கள் மற்ற தூதர்களை விட சிறப்பிற்குரியவர். ஆகவே நூஹ் நபி அப்படிப்பட்ட தூதர்களை ஒருத்தவங்களை உறுதிமிக்க அந்த உல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய தூதரில் ஒருவராக இருக்கிறாங்க அப்படின்றதையும் நாம் அவங்களுடைய விஷயத்துலேருந்து பார்க்குறோம். ஆகவே நூஹ் நபி சம்பந்தமான சில முக்கியமான தகவல் நம்ம தெரிந்து கொண்டோம். ஆக நம்ம எந்த விஷயம் தெரிஞ்சோமோ அது சரியாக நம்மளை புரிவதற்கெல்லாம் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.